நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது KTV நான் ஸ்டாப் கொண்டாட்டம். கடந்த வாரம் வில்லாதி வில்லன் நிகழ்ச்சியிலே நான் நடித்த வில்லத்தனமான காட்சிகள் அதெல்லாம் பார்த்தீங்க. இன்னைக்கும் உங்கள் மத்தியில் பேச வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த வில்லாதி வில்லன் நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. மைந்தன் ஒரு படம். இந்த படத்தில் நான் ஒரு அரசியல்வாதி, ஒரு மந்திரியாக ஊரை ஏமாத்துகிற ஒரு அரசியல்வாதியாக பண்ணியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஹீரோ செல்வா தான் பண்ணார். அவர் நாட்டுக்காக பிழைக்கிற அவனோட அப்பா. அந்த அப்பா பார்த்திங்கன்னா எப்பவுமே நல்லது செய்யணும், நாட்டுக்கு நல்லது செய்யணும், ஊருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். என்ன கேரக்டர் பார்த்திங்கன்னா எப்படி ஏமாற்றலாம், சொன்ன வாக்குறுதி காப்பாற்றாத மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு. இப்போ என்ன ஆகும், அதில் மிஸ்டர் நெப்போலியன் ஆக்ட் பண்ணிருப்பார். அவர் அந்த ஊரில் சாராய் ஃபேக்ட்ரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிலத்தெல்லாம் இது பண்ணி சாராய் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது செல்வா அவரோட அப்பா இது வேண்டாம், இந்த ஃபேக்ட்ரி ஊருக்குள்ளே வரக்கூடாது, ஃபேக்ட்ரி ஊருக்குள்ளே வந்தால் இந்த இடம் கெட்டு போயிடும், நெல்லெல்லாம் விளைச்சல் விளையாது, தண்ணி கெட்டு போயிடும், சுற்று வட்டாரம் எல்லாம் பாதிச்சிடும், அப்போ விவசாயிகள் பாதிப்பாங்க, அதனால் சாராய் ஃபேக்ட்ரி ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இந்த தியாகிகள்லாம் ஒன்றா வந்துடுவாங்க. தியாகிகள் நிறைய பேர் வருவாங்க. இந்த ரோடு ஓரத்தில் ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டு அதில் உண்ணாவிரதம் இருப்பாங்க. இப்போது நான் அவர்கிட்ட படித்த ஒரு ஆள், ஒரு மந்திரி, ஒரு அரசியல்வாதிங்கிறதால என்ன பண்ணுவாங்க, இவர் உண்ணாவிரதம் மிகப்பெரிய பிரச்சனையாயிரும். ஊர் புறா பறவைரும் எல்லாம் சட்டசபையெல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆனோடனே என்னையா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி என்ன அனுப்புவாங்க. என்ன அனுப்பிச்சோடனே நான் போய் அவரை போய் பார்த்து அந்த உண்ணாவிரதம் தடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போவேன். போனோடனே என்னை சுற்றி கார்லாம் வரும். காரை விட்டு இறங்கி போனேன், ஐயா என்னையா அப்படின்னு சொல்லி அப்படியே அவர் காலில் விழுந்து அவரை ஏமாற்றி அவர் என்ன தம்பி இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். உடனே சரிங்க இதை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை மனு கொடுப்பார். அந்த மனு வாங்கிட்டு போய் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மனு வேறு எங்கேயோ போட்டுரும், குப்பை தொட்டில் எங்கேயோ வேர்க்கடலை கடையில் எங்கேயும் இருக்கும். அதை செல்வா கொண்டு இந்த பார்த்தீங்களா அப்பா கொடுத்த மனு எங்கே இருக்குது பார்த்தீங்களா, வேர்க்கடலை மடிக்கிறவங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டலாக பண்ணிட்டு இருப்பார். அந்த மாதிரி இவர் நான் 12 பேர் நினச்சிருப்பார். ஆனால் அந்த பேப்பரை கொண்டு போய் கீழே போட்டிருப்பேன். அந்த சாராய் ஃபேக்ட்ரியை வரக்கூடாதுன்னு அவரும் நினச்சிருப்பார், நான் வர மாதிரி ஒரு நடந்துடும். அந்த மாதிரி ஒரு ஏமாத்துற மாதிரி ஒரு அரசியல்வாதி அந்த படத்தில் நடிச்சிருப்பேன். மைந்தன் படம். அந்த படத்தை மிஸ்டர் புகழேந்தி தான் டைரக்ட் பண்ணார். ரொம்ப நல்ல இது பார்க்கும்போதே இவன் ஒரு ஏமாத்துக்கிறேன், அயோக்கியன் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அழகி. இந்த அழகி படம் ரொம்ப பிரமாதமாக ஓடி தமிழகத்தில் பார்க்காதவங்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஒரு பிரமாதமாக ஓடின ஒரு படம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அழகி படத்தை யாராவது பார்க்கலன்னு சொன்னால் இன்னும் நீ அழகி படம் பார்க்கல அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு அழகி படம் பார்க்கலன்னா ஒரு ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி திரைப்படத்துறையிலேயே ஒரு பேச்சு வரும். அந்த மாதிரி ஒரு படம். அந்த படத்தில் நான் வில்லன் ஆக்ட் பண்ணியிருந்தேன். ஹீரோ பார்த்திபன் சார், ஹீரோயின் நந்திதா தாஸ், டைரக்டர் தங்கர் பச்சன். அவர் தான் டைரக்டரும் அவர் தான் கேமராமேன் கூட. அப்போது தங்கர் பச்சன் என்னோடய எதிர் வீட்டுக்காராக இருந்தார். ஈக்காட்டுதாங்களா வீடு, அப்போது எதிர் வீட்டுக்காராக இருப்பார். இப்போ அந்த படத்தில் அந்த வில்லன் கேரக்டர் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா நந்திதா தாஸ் என்கிட்ட தான் வேலை செய்வாங்க. இப்போ நான் ஒரு ரோடு மேஸ்திரி அப்படியே ஒரு லுங்கி கட்டிட்டு ஒரு சேட்டை போட்டு அப்படியே மடித்து கட்டு இங்கே ஒரு பேக் வச்சுட்டு வாயில் வெத்தலை பக்கெல்லாம் போட்டு அப்படியே ஒரு மாதிரி டிப்பிக்கல் ரோடு மேஸ்திரி மாதிரியே இருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபிலிம் சிட்டியில் அந்த ஷூட்டிங் நடந்துச்சு, முதல்ல ஆரம்ப கட்டம் இதெல்லாம். அப்போ நந்திதாஸை போய் திட்டுற மாதிரி, என்ன வேலைக்கு வர மாட்டேங்கிற, இல்லை நான் கொடுக்குறதா நோட்டா அவங்களுக்கு நோட் அப்படின்லாம் நம்மளாம் திட்டுவேன். திட்டிட்டு போவேன். அப்போது திட்டுறதெல்லாம் ஒரு மிஸ்டர் பார்த்திபன் பார்த்துட்ருப்பார். அப்படிலாம் இருக்கும், அப்படியே இருக்கும். பின்னாடி பார்த்திங்கன்னா நான் எங்கள் ஆட்கள்லாம் வச்சு ஜல்லி போட்டுட்ருப்போம், ரோடு போட்டிருப்போம். ரோடு போட்டிருக்கும்போது பார்த்திபன் சார், நந்திதாஸ் இவங்க எல்லாமே ஒரு காரில் வருவாங்க. நான் என்னோடய பைக் ஓரம் நிறுத்தி வச்சுருப்பேன். இப்போ இவங்க வேகமாக அந்த கார் என் பைக்கில் பட்டு பைக் கீழே விழுந்துடும். உடனே நான் போய் சண்டைக்கு போயிடுவேன். சண்டைக்கு போனோடனே கார் என்னன்னா கார் மேலே வாயில் இருக்க இந்த வெத்தலைப்பாக எச்சல் அப்படியே துப்பிட்டு இன்னும் பயங்கர ஒரு ஃபிலிம் காட்டி பலட்டா பண்ணி பார்த்தா உள்ளேருந்து இறங்குவாங்க. இறங்கினவுடனே நந்திதாஸ் தான் இறங்குவாங்க. அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு வருவாங்க.
2 பேரையும் ஒருத்தருடைய பார்த்துட்டு பிடிச்சாலாம் புளியங்கம்மா பிடிச்சம்மா அப்படி இப்படின்னு சொல்லி நக்கலாக கிண்டல் பண்ணி பேசுவேன். உடனே மேஸ்திரி அப்படி இல்லை மேஸ்திரி நீ அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படி இப்படின்னு நந்தியாஸ் பேசுவாங்க. உடனே அதெல்லாம் இல்லைன்ட்டு கொஞ்சம் ரொம்ப கேவலமாக அப்படி கிண்டல் பண்ணோடனே பார்க்குற ஆடியன்ஸுக்கெல்லாம் வந்து என்னை அடிச்சிடலாம் போல தோணும். அந்த மாதிரி என் மேலே ஒரு எரிச்சல் வரும். அந்த மாதிரி ஒரு சீன் இது. அப்படி பண்ணும்போது உடனே என்ன பார்த்துக்கணும் சார் என்ன பண்ணுவார், இறங்கி ஓங்கி ஒரு அற விடுவார். என்ன அடிச்சுட்டு சொல்லி அப்படியே சண்டையாக வரும். எங்களுக்கெல்லாம் சண்டை வந்துடும். அந்த சண்டை வந்து கோல்டன் பீச் பக்கத்தில் நடச்சேன் சண்டை. அதுக்கு பார்த்தீங்கன்னா சீனுக்கு போய் இறங்கினோன்னு பார்த்தா நிஜமாகவே ரோடு ஜல்லிலாம் போட்டு எல்லாம் அதுக்கு வேண்டிய எல்லா விஷயமும் இருக்குது. இப்போது பொதுவாக சினிமாவில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஜல்லி மாதிரியே போட்டு அடிப்படாத மாதிரி சில இது இருக்கும். ஆனால் இது ஒரிஜினல் ஜல்லி. இப்போது டைரக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டாரு, இந்த சண்டை வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கணும், நிஜமாகவே இருக்கணும், அடித்து உருளம் கட்டி பிடிச்சி போடணுன்ட்டார். இல்லை சூப்பராக மாஸ்டர் தான் மாஸ்டர் இருக்கேன். என்ன பண்ணால் அதில் பண்ணுறதுக்காக என்ன பண்ணால் சண்டைக்கு கொஞ்சம் நான் வந்து எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலே ஒரு ஸ்டண்ட் ஆள் வச்சு நான் ரெகுலராக கிட்டத்தட்ட 1 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் சண்டை நல்லா போடுறதுக்காக. இப்படி தயார் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். இப்போது நம்ம சினிமாவில் தான் ஒரு ஆள் டமால் அடித்தோன்னா அப்படியே பறந்து போய் சுருடுவாங்க. நிஜ வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. அடி விழும், அப்படியே மேலேயே பறந்து போவோம், அப்படியே டைவ் அடிப்பான், வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் மட்டும் இந்த சண்டை டிஷ்யூன்லாம் கிடையாது, அப்படியே விழணும்னு சொல்லிட்டாரு. இப்போது பார்த்திப சார் அடிக்க நான் அடிக்க அப்படி இப்படின்னு அப்படியே தூக்கி பிடிச்சி அவர் போட அப்படியே ஜல்லி மேலே உருண்டு ஐயோ அந்த சண்டை ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் 2-3 நாள் உடம்பு பஞ்சராக போச்சு, எழுதுக்கவே முடியல, அவ்வளோ அடி. ஏன்னா ஒரிஜினல் ஜல்லி மேலே விழுந்தால் என்ன ஆகும்? அப்படி ஒரு அற்புதமான சண்டை காட்சி வந்துருந்துச்சு. இதை தங்கர் பச்சன் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லணும். அவ்வளோ அற்புதமான காட்சி வந்து நல்லா இருந்துச்சு இந்த அழகி படத்தில்.